உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களே, இந்த பாபா ராம்தேவ் யாருன்னு தெரியுங்களா? அவர் பதஞ்சலியோட நிறுவனர். அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கொரோனா சமயத்தில் கொரோனா தடுப்பதற்கான ஒரு மருந்து, இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு மருந்து சொல்லிட்டு ஒரு டப்பா வச்சு அவர் சேல்ஸ் பண்ணார். அது மூலிமா கோடிக்கணக்கான லாபம் கிடைச்சதாகவும், கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேலே லாபம் ஈட்டியதாகவும் அந்த நிறுவனம். அது மட்டும் இல்லை, அவள் விற்காத பொருளே இல்லை, அவ்வளோ பொருட்களை விற்கிறார். இப்போது இந்த விஷயத்தில் அவர் போய் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டார். கோர்ட் மன்னிப்பு கேட்டு வச்சிருச்சு. மன்னிப்பு கேட்டால் போதுமா? அவர் என்ன பண்ணார், எதனால் இப்படி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போது பாபா ராம்தேவ், அவர் ஃப்ரெண்டு பாலா, 2 பேரும் சேர்ந்து அந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பாலான்றவர், பாலா பிரகாஷ், அவர் தான் அந்த சித்த மருத்துவத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் இது பண்ணி டாக்டர்ஸ்லாம் வச்சு பெரிய ரிசர்ச் சென்டர்லாம் வச்சுருக்காங்க. வச்சு அதில் தரமாக குவாலிட்டியாக சில பொருட்கள்லாம் உருவாக்கி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது கிட்டத்தட்ட 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நிறுவனத்தை முடக்கிறதுக்கு, இவர் மேலே ஒரு அவப்பேர் வர வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் அரசியல் தான் காரணம். இதுக்கு இப்போ முக்கிய காரணமாக நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா, அவர் மேலே தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு சில விமர்சனங்கள் இருக்குது. அப்படின்னா விமர்சனம், அவர் பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு அவர் கம்பெனியை வளர்க்கணுன்றதுக்காக அரசியல்வாதியை கையில் போட்டுக்கணும்ல. நீங்கள் எந்த ஒரு கம்பெனி வளர்ந்து வருதோ, ரொம்ப பாப்புலராக ஹையாக போகணுமோ, அப்போ அரசியல்வாதிகளை கையில் வச்சுக்கணும். அப்படி தானே வந்திருக்கானே எல்லாமே. இங்கே யாராக வேணால் எடுத்துக்கோங்க, அம்பானியாக இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், டாட்டாவா, பிர்லா, இவங்க எல்லாமே பார்த்தீங்க கேட்டிங்கன்னா, அந்தந்த காலகட்டத்தில் இருந்து அரசியல்வாதிகளை கையில் வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ பெரிய நிறுவனங்களாக உருமாறியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில சூழ்ச்சிகள்லாம் பண்ணி தான் பெருத்து நிறுவனமாக மாறுறாங்க. இப்போது நான் என்னோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பதஞ்சலியை விற்பனை செய்யக்கூடிய இந்த பாபா ராம்தேவ் அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். எதுக்கு சப்போர்ட்டு? அவரோட கொள்கை என்ன? அவர் அப்படின்னா, அவர் பிஜேபியோட சேர்றாரு. இங்கே ஜக்கி வாசுதேவெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுறாரு. அதெல்லாம் நம்மளுக்கு தனிப்பட்ட விமர்சனம். சொல்கிறது புரியுங்களா? ஆனால் அவர் அது மட்டும் இல்லாமல் இந்த வேதாந்தா குரூப் இருக்கான் பாருங்க, மொட்டையன், லண்டனில் இருக்கான், அவன் மல்லையா, இந்த குரூப்பெல்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு டைப் வச்சுக்கிட்டு எல்லாம் வேலை பண்ணுறாரு. இந்த கூட்டுக்கலவாணிகள்லாம் சேர்ந்து தான் இத்தனை வருஷமாக லாபம் ஈட்டிகிட்டு இருந்தானுங்க. இப்போ தனியாக இவரை மட்டும் இது கோத்து விட்றானுங்க. நல்ல அவங்களாம் இது பண்ணுற மாதிரி இவர் தான் கெட்டவர் மாதிரி இப்போ கோத்து விட்றான்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று தற்சார்பு, அதாவது பை இண்டியன், நம்ம இந்தியா பொருட்களே வாங்கணும், இந்தியாவே இருக்கணும், இந்தியன் எல்லாமே இந்திய பொருட்களை வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல. அந்த இதுக்கு பார்த்திங்கன்னா இவர் முன்னுரிமை கொடுத்து நம்ம இந்தியா தயாரிப்புகளை வாங்கணும், மேக் இன் இந்தியா அப்படின்ற மாரி நம்ம மேட் இன் இந்தியாவாக இருக்கணும் அப்படின்றனால இந்தியாவிலே பொருட்களை வாங்கணும். அப்போ வெளிநாட்டு பொருட்கள்லாம் கெட்டது, நம்ம நாட்டு பொருட்கள் தான் சிறந்தது அப்படிலாம் இல்லை. அதுக்குன்னு அவங்க தரக்கட்டுப்பாடுன்னு ஒன்று வச்சுருக்கான். அந்த கட்டுப்பாடுகள்லாம் வைக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க அரசியல்வாதிங்க தான். அவன்கிட்ட காசு கொடுத்தா போதும், அவன் எல்லாத்துக்கும் ஓகே அனுமதி கொடுத்துருவான். அவங்க வைக்கிறதா அளவுகோல், அதுதான் நம்ம சாப்பிட்ணும். இப்போ இந்தியாவில் விற்கிற எல்லா பொருட்களும், அதாவது 90% மேலே இது ஒரு பொருளை பதப்படுத்தி வைக்கலாம், அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அதை தாண்டி சில ரொம்ப நாட்கள் நீடித்து அதை பாதுகாக்கணும், மற்ற நுண்ணுயிர்களிலிருந்து அட்டாக் பண்ணாமல் அதை பாதுகாத்து சாப்பிட்ணும், 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் வச்சு சாப்பிட்ணும் காலாவதி ஆகாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு சில கெடாமல் இருக்கிறதுக்கு சில கெமிக்கல்ஸை அது கூட ஆட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு அளவுகள் வச்சுருக்கான், இவ்வளோ மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி பண்ணும்போது தான் அதுக்கு இது உடலுக்கு கெடுதல் வரும். தொடர்ந்து சாப்பிட ஒருத்தங்க ஒரு பொருளை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அதனால் பக்க விளைவுகள் வரும் அப்படிலாம் சொல்கிறான். அதெல்லாம் நம்ம ஆட்கள் கட்டுப்படுத்தி தான் கொடுத்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் விற்காத பொருட்களே இல்லை. மசாலா பொருட்கள்லேருந்து, குளிர்பானங்கள்லேருந்து, சோப்பு சீப்புலேருந்து எல்லாத்தையுமே விற்கிற அந்த பாபா ராம்தேவ் எப்படி ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் நம்ம இந்தியாவில் எல்லா பொருட்களும் விற்றுட்ருக்கோம். இந்துஸ்தான் லீவர், நெஸ்லே, நிறைய கம்பெனி இருக்குல்ல, டாபர், அவன் நிறையா இருக்கான்ல. குளிர்பானங்களில் பார்த்திங்கன்னா அந்த பெப்சி, கொக்கோ கோலா, இந்த குரூப்ஸ்
எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாஃபியாவை இங்கே செயல்பட்டு இருக்காங்கல்ல. அவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறது எல்லாமே 100% வந்துட்டு உடலுக்கு நல்லதா, கொக்கோகோலா உடலுக்கு நல்லதா, ஃபேண்டா உடலுக்கு நல்லதா, அதில் பார்த்தீங்கன்னா சாயம் புழிஞ்சிங்கன்னா தெரியும் இவ்வளோ கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து கோபி மஞ்சூரியனில் இப்போ இந்த காட்டன் கேண்டீன் சொல்லக்கூடிய அந்த பஞ்சு மிட்டாயில் எல்லாம் வந்து கலர்ஸ் பயன்படுத்தினாங்க, தடை வச்சுருக்காங்க. நல்லது தான். அது வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா உணவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொருள் வச்சுருக்காங்க. அதை விட்டுப்பட்டு இவங்க வந்துட்டு பெயிண்ட்டுக்கு போடுற கலர்லாம் தூக்கி இதில் ஊற்றி, கெமிக்கல்லாம் தூக்கி இதில் ஊற்றி அது வந்து உணவாக தயாரித்து விற்றுட்ருக்காங்க. இந்த மாதுளை ஜூஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலராக வர்றதுக்கு, இந்த சர்பத்து எல்லாத்துலையும் ரெட் கலராக நல்லா தூக்கி கொடுக்கறதுக்கு, கோபி மஞ்சூரியெலாம் தூக்கி கொடுக்கறதுக்கு அந்த அந்த கலர் கெமிக்கலை அதை பயன்படுத்துகிறாங்க, கலர் பொடியாக அதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதெல்லாம் தடை விதிக்கலாம். அப்போது வந்து இதெல்லாம் அப்பப்போ பார்த்து தடை விதிக்கணும். இத்தனை வருஷமாக விட்டு இப்போ தான் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வந்து நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அந்த உணவு துறையில் இருக்கிறவங்க அதை ஆராய்ச்சி பண்ணி தான் கொடுக்கணும். இங்கே தான் அறன்றது இல்லையே. பணம் தானே வந்துட்டு முக்கியமாக இருக்குது. யாரை வேணால் ஏமாற்றலாம், எப்படி வேணால் பணம் சம்பாதிக்கலாம், அப்படி தான் இருக்குது. விற்கிறவனும் சரி, இப்போ மாம்பழம் இருக்குன்னா மாம்பழத்தை கல் வச்சு இது வச்சு விற்கிறான். அவனுக்கு ஒன்லி விற்றா போதும், பணம் சம்பாதிச்சா போதும். அதனால் பக்க விளைவுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது வந்துட்டு நோய் வருமே, அது சாப்பிட்ற குழந்தைங்களாம் வந்து சாவாங்களே, நாளைக்கு உன் குழந்தைங்க அது சாப்பிடும். அவன் குழந்தை சாப்பிடாது, அவன் வீட்டில் வந்து அவனே வச்சு கொடுக்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்துட்டு அவனுக்கு தேவையானது மட்டும் எடுத்து வச்சுப்பான். இப்போ எப்படி எங்கள் அரசியல்வாதிகளாம் வந்துட்டு தனியாக ஆர்கானிக்காக வந்து தனியாக உற்பத்தி பண்ணி விளைநிலம் தனியாக வச்சுருக்கான் ஒருத்தனும். அவனுக்கு நேரடியாக அங்கே வந்துடும் வீட்டுக்கு, அதான் தின்னுவான். ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எந்த மருந்து கம்பெனிகள் எதோ சொல்லுதோ அதை ஆமா சாமி போட்டு கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்துருவான். அவன் கொடுக்குற அனுமதி தானே, இப்போ அரசியல்வாதி கொடுக்குற அனுமதி தானே. அந்த அனுமதியை வந்துட்டு வாங்கிட்டு வேறு போட்டி கம்பெனிகளை வந்து ஒரு ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி இவன் மட்டும் அதிகம் பணம் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் கேஸ் போடுவான். கேஸ் போட்டோன்னே அவன் கோர்ட்டு நீதிபதி என்ன சொல்லுவார், அவனுக்கு நீதிபதி வந்து அரசாங்கம் சொல்கிறத அப்படியே கேட்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்குது, செயல்படுறாரு இன்றைக்கு சில காலங்களாகவே. இப்படி இருக்கும்போது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரசாங்கம் என்ன சொல்லுதோ அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி குதிப்பான். பணம் அதிகமாக கொடுத்தாக்க அதுக்கேற்ற மாதிரி கூவான், பணம் வந்து கொடுக்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி அவன் பேசுவான். சரிதானே? இப்படி தானே போயிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாபா ராம்தேவை நீங்கள் வந்து இங்கே யூடியூப் வலைத்தளங்களாக இருக்கட்டும், மற்ற நியூஸ் இவங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பாபா ராம்தேவ் பயங்கரமாக வந்துட்டு ஏமாற்றிட்டாரு, மன்னிப்பு கேட்டார் தெரியுமில்ல, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அதில் வந்து பாபா ராம்தேவை பற்றி பேசுங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் மேலே விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் ஆயுர்வேதிக்கை வந்து குறை சொல்லாதீங்க. அதாவது அலோபதின்னு சொல்லக்கூடிய, ஆங்கில மெடிசன் சொல்லக்கூடிய, அதேமாரி வந்துட்டு மாடர்ன் மெடிசன் சொல்லக்கூடிய அதை தூக்கி தலையில் வச்சுட்டு நீங்கள் திரிங்க, எங்கள் மேலே திணிக்காதீங்க. சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அது மாடர்ன் சயின்ஸு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா நீங்கள் நம்புங்க, உங்கள் மதம் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் கும்பிடுங்க, எங்கள்கிட்ட வந்து அந்த மதத்தை திணிக்காதீங்க. சொல்ல புரியுதுங்களா? எங்களுக்குன்னு ஒரு மதம் இருக்குது, அதை நாங்கள் வழிபடுவோம். எங்களுக்குன்னு ஒரு மருத்துவ முறை இருக்குது, அதை நாங்கள் கடைப்பிடிப்போம். அது வந்து குறை, நீ இதை தான் செய்யணும்னு சொல்லி எங்களை திணிக்காதீங்க. கோவிட் வந்து ஊசி வந்து கண்டிப்பாக போட்டாகணும் கொண்டு வந்து எங்கள் மேலே திணிக்காதீங்க. சொல்ல புரியுதுங்களா? நீங்கள் வந்துட்டு அந்த மாடர்ன் மெடிசன் தான் சரி, எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் தான் சரி அப்படின்னா அதை நீங்கள் கடைப்பிடிங்க, நீங்கள் வாங்கி தின்னுங்க, நீங்கள் நல்லா இருங்க. ஆனால் நீ எங்களை வந்துட்டு இதை தான் நீ தின்னணும்னு நீ சொல்கிறதுக்கு உனக்கு அருகதை இல்லை. நீ எப்படி வந்துட்டு இதை மாட்டுக்கறியை சாப்பிடாதன்னு சொல்கிறியோ, மாட்டுக்கறியை சாப்பிடாத நீ சொல்கிறீல்ல, அதே போல் சில பேர் வந்து நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவோம், நீ எப்படி அதை வந்து தடுக்கலாம் கேட்குறீங்களே, அவங்களுக்கு தான் சொல்கிறேன். மாட்டுக்கறி சாப்பிட்றது நம்ம உரிமை தான். சொல்கிறது புரியுதுங்களா? அதை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, அது எங்களோட விருப்பம். அதுபோல் மருத்துவத்தையும் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு தந்திருக்க அடிப்படை உரிமையில் எந்த மருத்துவத்தை எடுத்துக்கலாம் அப்படின்றத தீர்மானிக்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோட உரிமை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுவிட்டு இல்லை இந்த சித்த மருத்துவர்கள் எல்லாமே வந்துட்டு வேஸ்ட்டு, சித்த மருத்துவன்றனால எல்லாம் டுபாகுரு, ஏமாத்து, பொய், இந்த ஆங்கில மெடிசன் அதாவது வந்து அலோபதி எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் அவங்க சொல்கிறது தான் சரி, ஏன்னா அவங்களாம் அறிவியலாக செயல்படுறாங்க, அவங்களாம் எவிடன்ஸோடு செயல்படுறாங்க, எவிடன்ஸ் கதிர், எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசனாக இருக்குது. என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க?
உங்களுக்கு அது உசத்தி ரொம்ப இது அப்படின்னா நீங்கள் சாப்பிடுங்க, வாங்கி மாத்திரைகளை இவ்வளோ வாங்கி சாப்பிடுங்க, மருந்துகள் வாங்கி குடிங்க, நல்லா இருங்க, சாவுங்க, என்னமோ பண்ணுங்க. நீங்கள் வந்து எங்களையும் அதை தான் செய்யணும்னு சொல்லி திணிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. நீங்கள் எப்படி வந்துட்டு ராம்தேவ் மேலே எங்களுக்கு விமர்சனம் இருக்குது, அவர் பிஜேபியோட சங்கி, அதனால் ஏன்னா அவர் தனிப்பட்ட பிஸ்னஸ் மேன், அதனால் வந்து யார் கூட கை கொடுத்தா நல்லா இருக்கலாமா, காங்கிரஸ் வந்தால் காங்கிரஸோட ஒட்டிப்பான், பிஜேபி வந்தால் பிஜேபியோட ஒட்டிப்பான், அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் ஆயுர்வேதத்தை வந்து நீ குத்தம் சொல்கிற, ஆயுர்வேதத்தை சொல்லு, ஆனால் அதுக்கு முன்னாடி தாயாக இருக்க மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தை நீ குறை சொல்கிறதா அதுக்கு அர்த்தமாயிடும். நீங்கள் கேட்பீங்க உடனே, எங்கப்பா எவிடன்ஸ் இருக்குது இதில், எங்கே இதில் வந்து இருக்கு எவிடன்ஸுக்குன்னு சொல்கிற ரிசர்ச்சுக்குன்னு எங்கேயாச்சும் நீங்கள் இந்தியாவில் அனுமதி இருக்கா, அதுக்கு விட்டுருவீங்களா? ஒரு மருத்துவ முறை இருக்குது, காலங்காலம் தொட்டா இருக்குது, மனித குலம் உருவானதுலேருந்து ஒரு மருத்துவ முறை இருக்குது. இந்த மருத்துவ முறையை ஒரு மனித குலம் பின்பற்றி வருது. அதனால் வந்துட்டு இந்த ஒவ்வொரு மூலிகையிலும் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்ற அவன் வந்துட்டு சாப்பிட்டு ரிசர்ச் செஞ்சு வச்சுருக்கான். எடுத்தவொடனே வந்து நீ காட்டில் போய் ஏதாச்சும் ஒரு செடி எடுத்து தின்ன முடியுமா? அது விஷம் இல்லையான்னு தெரிஞ்சாலும் தின்ன முடியும். நீ விஷ செடி தின்னா சாக மாட்டியா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான்ல. அது மாதிரி ஒவ்வொரு செடியும் வந்து நம்மளுக்கு வந்து இயற்கை கற்று தந்தது. மனுஷன் கண்டுபிடிக்கல, மனுஷனோட இருக்கிற எல்லா உயிரினங்களும் சேர்ந்து தான் ஒரு மருத்துவ முறை உருவாக்கி வச்சுருக்கோம். அது இயற்கை தந்த சித்த மருத்துவம். இப்படிப்பா இயற்கை ஒரு மருத்துவத்தை கொடுக்கும். ஒரு மாடு இருக்குது, அந்த மாடு ஒரு இலையை சாப்பிடும், ஒரு இலையை சாப்பிடாது. ஒரு பூச்சி இருக்குது, அந்த பூச்சி அந்த இலையை சாப்பிடும், இது சாப்பிடாது. ஒரு பறவை இருக்குது, அந்த பழத்தை சாப்பிடும், இதை ஒரு சில பழங்களை சாப்பிடாது. அப்போ அதுக்கு தெரியும் எது விஷம் எது விஷம் இல்லை. அதை பார்க்குறான் மனிதன், தானும் அந்த உணவை எடுத்து உட்கொள்ற பார்க்குறான். ஓகே, நல்லா இருக்கா, சாப்பிட்றான். இயற்கை தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும். மருத்துவமே வந்து இயற்கை கற்றுக் கொடுத்தது தான். ஒரு பழத்தை சாப்பிடும்போது அதிகப்படியான அந்த பழங்களை சாப்பிடும்போது அதனால் வந்து ஒரு விளைவுகள் ஏற்படுது. அப்போ அந்த பழத்தை அதிகமாக சாப்பிடாத, வேற பழம் சாப்பிடு. அப்போது வந்து இதில் ஒரு தோல் மாரி ஏற்படுது, தோல் அரிப்பு ஏற்படுதா, இந்த பழத்தை சாப்பிடாத அப்படின்னு எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு மருத்துவத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். ஒரு செடியை தொடுறான், அது வந்து சுருங்கி போகுது. ஒரு செடி எடுத்து பூசுறான், அரிக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஒரு செடி கசக்குது, ஒரு செடி இனிக்குது, ஒரு செடி தோற்குது. இதெல்லாம் என்னது? இதான் மருந்து. உடலில் இருக்க உடல் என்னது? உடல் ஃபுல்லாமே வந்து மருந்தால் ஆக்கப்பட்டிருக்கு. அதாவது தாது பொருட்களாக ஆக்கப்பட்டிருக்கு. தண்ணி என்னதுன்னு கேட்டாக்கா நீங்கள் அறிவியலாக பிரிப்பீங்க, H2O அப்படி இப்படின்னு. ஆனால் அது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலும்புலாம் என்ன அப்படின்னா அது கால்சியம், அது எல்லாமே வந்து உணவுல தானே கிடைக்குது. நம்மளுக்கு உணவு தானே மருந்து, உணவே மருந்து தானே சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் வந்துட்டு ஆலோபதிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுங்கப்பா, நீங்கள் பண்ணுங்க, எங்களை ஏங்க இழுக்கிறீங்க? இப்போது சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ சளிக்கு வந்து இந்த கபசுர குடிநீர் குடிங்க, இல்லை இந்த தூதுவளை இந்த இதெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க, சளிக்கு நல்லது, தொண்டைக்கு நல்லது, கற்பூரவள்ளி இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கஷாயம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அரசாங்கமே கொடுத்துச்சு. இந்த கோவிட் சமயத்தில் கபசுர குடிநீரை கொடுத்தது யார்? அரசாங்கம். வீரபாபுன்னு ஒரு சித்த மருத்துவர், அவர் வந்துட்டு ஒரு மருத்துவ மனையை வச்சுக்கிட்டு அவர் வந்து சிகிச்சை அளித்தார். கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே சிகிச்சை பெற்று போனாங்க. ஒருத்தன் சாவலை. அப்படியே வந்தாங்கன்னா கபசுர குடிநீர், இன்னும் கொஞ்சம் இந்த ஆடாதோட நீர், அப்புறம் வந்துட்டு இந்த தூதுவளை, கற்பூரவள்ளி இதெல்லாம் கஷாயமாக பண்ணி அதை கொஞ்சம் கொடுக்குறாரு. 7 நாள் வச்சு பார்க்குறாங்க. அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, நெகட்டிவ் வருது, கொரோனா நெகட்டிவ். பாசிட்டிவோட வந்த கொரோனா பாசிட்டிவோட அப்படின்னு சர்டிஃபிகேட் தூக்கிட்டு வந்தவங்களாம் நெகட்டிவ்ன்ற சர்டிஃபிகேட் தூக்கிட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களாம். அவர் என்ன பண்ணீங்க? கடைசியாக பேசி தூக்கி அவரை துரத்தி விட்டீங்க. தணிக்காச்சலம், என்கிட்ட மருந்து இருக்குடா, வாங்கடான்னாரு. டேய், நீ MBBS படிச்சிருக்கியா? நீ அது படிச்சிருக்கியா? சர்டிஃபிகேட் இருக்கா? இந்த மருந்து எங்கே பரிசோதிச்ச? இங்கே வச்சுருக்க? எப்படி பண்ணலாம்? நீ அவர் தூக்கி ஜெயிலில் போடு. யார் சொல்லி நீங்கள் செய்கிறீங்க இதெல்லாம்? ஆனால் பாருங்கள், இந்த மருந்துவை ஒரு அரசாங்க சித்த மருத்துவத்துறைன்னு ஒன்று இருக்குது. அவர் கிட்ட தான் வீரபாபு செயல்பட்டார். அதை வந்து எவ்வளோ பேர் பயனடைஞ்சு போனாங்க? எவிடன்ஸ் இருக்கா இல்லையா?
இருக்குல்ல, ஒத்துக்கவே மாட்டீங்களடா, ஒத்துக்கவே மாட்டீங்க நீங்கள்.